ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆப்டமிஸ்டிக் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, இதை பற்றி தமிழ்நாட்டில் பேசாத அரசியல் கட்சிகளோ அரசியல் தலைவர்களோ கிடையாது. அதோட ஒவ்வொரு தேர்தல் நேரங்களிலும் அரசியல் களத்திலும் எப்போதும் ஒழித்து கொண்டு இருக்கக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள பாக் நீரிணை பகுதியில் இலங்கையின் நெடுந்தீவிலிருந்து தென்மேற்கில் 10.5 மைல் தொலைவிலும் ராமேஸ்வரத்தில் இருந்து 12 மைல் தொலைவிலும் அமைந்துள்ளது. 1 மைல் நீளம் கொண்ட கச்சத்தீவின் அதிகபட்ச அகலம் 300 அடி. இந்த தீவோட மொத்த பரப்பளவு 285.2 ஏக்கர். கச்சத்தீவுல மனிதர்கள் யாரும் வசிக்கல. இங்க புனித அந்தோனியார் தேவாலயம் ஒன்று உள்ளது. இதுல பிப்ரவரி மாதம் மட்டும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். 1605 நிறுவப்பட்ட மதுரை நாயக்கர் வம்சத்தின் கீழ் ராமநாடு சேதுபதி அரசு மரபு ஜமீனுக்கு சொந்தமாக 69 கடற்கரை கிராமங்களும் 11 தீவுகளும் இருந்திருக்கிறது. இதுல சேதுபதி அரசருக்கு உரிமையாக்கப்பட்ட 11 தீவுகள்ல கச்சத்தீவும் ஒன்று. தளவாய் சேதுபதி காத்த தேவர் என்ற கூத்தன் சேதுபதி காலத்து செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதி அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆங்கிலேய காலனி ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு 1803ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. அப்போது சேதுபதி அரச வாரிசாக இருந்த முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் 1795 இருந்து சிறையில் இருந்து இறந்ததால அவருடைய தங்கை ராணி மங்களேஸ்வரி நாச்சியாரை கிழக்கிந்திய கம்பெனி ஜமீன்தாரணியா தேர்வு செஞ்சாங்க. அவங்க 1803 முதல் 1812 வரை நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியது என்பதை விக்டோரியா மகாராணி தனது பிரகடனத்தில் கூறியிருந்ததை இலங்கை அமைச்சரவை செயலாளராக இருந்த பிபி பியரிஸ் என்பவர் பதிவு செய்துள்ளார். 16ஆம் நூற்றாண்டில் இலங்கையை ஆண்ட போர்ச்சுகீசியர்கள் கச்சத்தீவினை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் கச்சத்தீவு தங்களுக்குத்தான் சொந்தம் என்று இலங்கை கூறுகிறது. கச்சத்தீவு மீது இந்தியாவுக்கு உரிமை உள்ளது என்பதற்கு சான்றாக 1915, 1929 மற்றும் 1933 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட ராமநாதபுர மாவட்டத்து புள்ளி விவரங்கள், 1972 வெளியிடப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட விவரச்சோடி மற்றும் 1899 ஏஜே ஸ்டூவர்ட் எழுதிய சென்னை ராசாதானில் உள்ள திருநெல்வேலி மாவட்ட மேனுவல் போன்ற பல்வேறு ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல ராமேஸ்வரத்திற்கு வடகிழக்கே 10 மைல் தொலைவில் கச்சத்தீவு இருக்கிறது என்றும், ஜமீன் முறை ஒழிப்புக்கு முன்னர் இந்த தீவினை ராமநாதபுர அரசர் குத்தகைக்கு விட்டிருந்தார் என்றும், தீவின் சர்வே எண் 1250 என்றும், ராமேஸ்வரம் கர்ணத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1974ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை கடல் எல்லைகளை வரையறுத்து இரு நாடுகளுக்கிடையேயான கடல்சார் உறவை மேம்படுத்த அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்கா அவர்களால் கையெழுத்தானது. இதன்படி இந்தியாவின் கச்சத்தீவு இலங்கைக்கு கடல் எல்லை பிரச்சனைகளை தீர்க்க வழங்கப்பட்டது. கடல்சார் எல்லைகளை நிர்ணயிக்கவும் இரு நாடுகளின் இறையாண்மையை பாதுகாக்கவும் ஆரம்ப காலத்தில் மீனவர்களின் மீன்பிடி உரிமை தொடர்பான மோதல்களை தவிர்க்கவும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. கச்சத்தீவு ஒப்பந்தம் 1974 படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் தங்களது மீன்பிடி வலைகளை உலர்த்தி கொள்ளலாம் என்றும், புனித அந்தோனியார் கோவிலின் திருவிழாவில் பங்கேற்கலாம் போன்ற உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. 1974 போடப்பட்ட கடல் எல்லை ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக 1976ஆம் ஆண்டு மீண்டும் கச்சத்தீவு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. இதன்படி பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது, இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் பகுதியிலும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் இலங்கையின் அனுமதி இல்லாமல் மீன்பிடிக்க மாட்டார்கள் என்று கூறியது. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக 1974 கச்சத்தீவு ஒப்பந்தம் வழங்கிய சலுகைகள் இந்திய மீனவர்களுக்கு மறுக்கப்பட்டது. இதன் காரணமாகவே தற்போது ஏற்படுகிற மீனவர்களை கைது செய்தல் மற்றும் படகுகளை பதிவு செய்தல் போன்ற பிரச்சனைகளை ஏற்பட இந்த ஒப்பந்தமே காரணமாகும். 1974 மற்றும் 1976 ஒப்பந்தம் கையெழுத்தான போது ஐநா சட்டம் செயலில் இருந்தது. அதன்படி 2 நாடுகளுக்கு இடையில் கடல் எல்லையை பிரிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் இதில் கூறப்பட்டிருந்தது. அதாவது 2 அண்டை நாடுகள் தங்களுக்கு இடையிலான கடல் எல்லையை வரையறுக்கும் போது கடல் பரப்பை சரிபாதியாக பிரித்துக் கொள்ள வேண்டும். 2 கடற்கரைகளிலிருந்து சமதொலைவில் எல்லைக்கோடு கிழிக்கப்பட வேண்டும். இதற்கு மாறாக எல்லை வரையறுப்பில் மாற்றமடைந்தால் அவ்வொப்பந்தத்தில் அதற்கான சிறப்பு காரணங்களை குறிப்பிட்டிருக்க வேண்டும். இதன்படி பார்க்கும் பொழுது 1974 ஒப்பந்தத்தில் சமதொலைவு கோட்பாடு பின்பற்றப்படவில்லை. ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையில் உள்ள தொலைவு 30 கடல் மைல். சமதொலைவில் எல்லைக்கோடு வகுப்பதென்றால் 15 மைலில் அக்கோடு வரையறுத்திருக்க வேண்டும்.
அவ்வாறு வரையறுத்திருந்தால் கச்சத்தீவு இந்திய எல்லைக்கு உட்பட்டதாகவே இருந்திருக்கும். ஏனென்றால் கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து 12 கடல் மைல் தொலைவிலும் தலைமன்னாரிலிருந்து 18 கடல் மைல் தொலைவிலும் உள்ளது. இதனால் சமதொலைவு கோட்பாடு மீறப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் ஐநா சட்டம் 1958 படி இவ்வாறு செய்ய ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருந்தால் அதனை ஒப்பந்தத்தில் எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் 1974 போடப்பட்ட இந்திரா காந்தி சீரிமாவோ ஒப்பந்தத்தில் சிறப்பு காரணங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. கச்சத்தீவு ஒப்பந்தம் சட்ட ஏற்பு பெற வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 368 படி அரசமைப்பு சட்டப்பிரிவு 1 சட்ட திருத்தம் மேற்கொண்டிருக்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசு அவ்வாறு எதனையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 3 படி மாநில எல்லைகள் மாற்றம் பற்றி செய்யப்படும் சாதாரண சட்டம் கூட நாடாளுமன்றத்தால் இயற்றப்படவில்லை. இந்தியாவுக்கும் வங்கதேசக்கும் இடையே ஏற்பட்ட குறிப்பிட்ட நிலப்பரப்பு பரிவர்த்தனை தொடர்பான பிரச்சனையில் 1960ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பெருவாரி யூனியன் வழக்கில் ஒரு தீர்ப்பு அளித்தது. அதாவது ஒரு நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் இன்னொரு நாட்டுக்கு விட்டுக் கொடுக்கும் போது அதற்கான உடன்பாடானது இரு நாடுகளின் நாடாளுமன்றங்களில் ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு இரு நாடுகளும் அவற்றை பரிமாற்றம் செய்து கொண்டால் மட்டுமே அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். இந்த தீர்ப்பின்படி இந்தியா இலங்கைக்கு கச்சத்தீவை வழங்கிய விவகாரத்தில் இன்று வரை நாடாளுமன்றங்களின் ஒப்புதல் சட்டப்படியான பரிவர்த்தனை இல்லாத போது 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லாது என்பதுதான் நமது நிலைப்பாடு. இதில் எழக்கூடிய கேள்வி, சட்டப்படியான நடவடிக்கைகள் பின்பற்றாததால் ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த ஒப்பந்தங்கள் செல்லாது என்று தீர்ப்பளித்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது இலங்கை அரசை கட்டுப்படுத்துமா என்பதுதான். சர்வதேச நீதிமன்றம் வியன்னா ஒப்பந்தம் 1969 கத்தார் பக்ரைன் உடனான கடல் எல்லை மறுவரை வழக்கில் இரு நாடுகளும் பகுதிகளை பரிமாற்றம் செய்ய நாடாளுமன்ற ஒப்புதல் தேவையில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இதன்படி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது இந்த 2 ஒப்பந்தங்களும் செல்லாது என்று சொல்வதற்கு வாய்ப்பு குறைவுதான். கடல் பகுதியில் நீதிமன்ற அதிகார எல்லை வரையறுக்கப்படும் பொழுது இந்தியாவுக்கு 24 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு கடல் பகுதியில் உரிமை கொண்டாட கடல்சார் சட்டம் வழிவகுக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது 18 நாட்டிக்கல் மைல் தொலைவில் உள்ள கச்சத்தீவு மீதுள்ள நமது உரிமை உறுதியாகிறது. இருப்பினும் 2 நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் இரு நாட்டு மீனவர்கள் நலன் கருதி ஒரு புதிய உடன்பாடுதான் அவசியமாகிறது. இந்தியா கச்சத்தீவையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் இலங்கையிடமிருந்து நீண்டகால குத்தகைக்கு எடுக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக தீன்பிகா விவகாரம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தீன்பிகா மீதான இறையாண்மை உரிமை இந்தியாவிடம்தான் இருக்கிறது. ஆனால் நீண்டகால குத்தகையின் கீழ் அந்த பகுதிகளை வங்கதேச மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்திய மீனவர்களுக்கு உரிமம் அளித்து கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும். ஏனென்றால் 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையிலும் கச்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பு பகுதிகளில் தமிழக மீனவர்கள் மீன்பிடித்து வரும் நிலையில் இம்மாதிரியாக உரிமம் வழங்குவது அவர்களின் மீன்பிடித்தல் தொடர்பான சிக்கல்களுக்கு தீவிரமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.